ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக நான் ஒரு எமோஷ்னலான மூவி கொண்டு வந்திருக்கிறேன். என்னடா மூவின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஜாம்பியால் உலகமே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஒரு கட்டத்தில் தன்னோட ஒய்ஃபும் ஜாம்பியால் அஃபெக்ட் ஆகிடுறாங்க. ஏன் அவரே ஜாம்பியால் அஃபெக்ட் ஆகிட்டாரு. ஆனால் அவருக்கு ஒரு கை குழந்தை இருக்கிறதுனால அந்த கை குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. அவருக்கு மிச்சம் இருக்கிற நேரமே வெறும் 42 மணி நேரம் தான். எப்படி ஒரு நல்லவங்களா பார்த்து தன்னோட குழந்தைய அவங்கள்ட்ட ஒப்படைச்சிறாரு. எவ்வளவு கஷ்டப்பட்டாரு. எக்கச்சக்கமான பிரச்சனைகள் அவருக்கு வந்திருக்கும் இல்லையா. ஏன்னா உலகமே ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்குது. கடைசியில் அவர் என்னதாண்டா பண்ணாரு அப்படிங்கறத தான் இந்த மூவில நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்க மனசை உருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க மூவிக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி இது உங்க வாய்ஸ் ஆஃப் ஜே, நான் உங்கள் ஜெசன். படத்தோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஆண்டியை காமிக்கிறாங்க. இவருக்கு ஒரு ஒய்ஃபு இருக்காங்க, ஒரு குழந்தையும் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு போட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊரே ஜாம்பியாக மாறிக்கிட்டு இருக்கிறதுனால. அப்படியே ஆண்டி போட்டு ஓட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரையில் 2 சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி தெரியுது. இவரோ சந்தோஷமாக போய் கை காமிக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியே இருக்குது. அந்த ஃபேமிலியில் இருக்க ஒருத்தர் நம்ம ஆண்டியை பார்த்து கண்ணை காமிக்கிறாரு. ஏன்னா இப்போ இந்த ஊரில் யாரையுமே நம்மளால நம்ப முடியல. யார் வேணா ஜாம்பியாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அதை நம்ம ஆண்டியும் புரிஞ்சுக்கிறாரு. அவரு நம்மள ஜாம்பின்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆண்டியும் அவரோட ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்கள்ட்ட வந்து ரேஷன் இல்லையா, வெறும் 3 வேளைக்கான ஃபுட்டு தான் இருக்குதான். இதனால நம்ம ஆண்டியோட ஒய்ஃப் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து சிட்டிக்கு போயிடலாம், நமக்கு வந்து அங்க நிறைய ஃபுட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு ஆண்டி கடுப்பாயிட்டு, ஏண்டி சிட்டிக்கு போகணுன்றியே, அங்க எத்தனை பேர் ஜாம்பியா இருப்பாங்க, அது மட்டும் இல்லாம இங்கிருந்து 30-40 கிலோமீட்டர் எப்படி நம்மளால போக முடியும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ஆண்டி போட் ஓட்டிட்டு இருக்கும் போதே ஒரு உடஞ்ச போட்டை பாக்குறாரு. அங்க யாரும் இல்லாத மாதிரி தெரியுது. அதனால அந்த போட்டுக்குள்ள போயிட்டு அதை தேர்மான்னு பாக்குறாரு. அவர் நினைச்ச மாதிரியே அவருக்கு தேவையான ஃபுட்டு கிடைக்குது. அது மட்டும் இல்லாம அந்த போட்ல என்னமோ சத்தம் வர மாதிரி இருக்குது. இதனால ஆண்டி அங்கிருந்து உடனே கிளம்பி வந்துடுறாரு. வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட இந்த மாதிரி நமக்கு ஃபுட்டு கிடைச்சிருக்கு, இது ஒரு 3 மாசத்துக்கு தாக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த ஒய்ஃபா சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஆண்டியை சொல்லிட்டு இவங்களும் அந்த போட்ல ஏதாவது தேர்மான்னு பார்க்க போறாங்க. ஆனா போனவங்கள ஒரு ஜாம்பி கடிச்சிருது. இங்க ரெஸ்ட் எடுத்திருந்த ஆண்டி பாத்தீங்கன்னா குழந்தை அழுகிறதால எந்திரிச்சு பாக்குறாரு. பார்த்தா வீட்டுக்குள்ள ஒரு ரத்த கரையா இருக்குது. என்னன்னு பார்த்தா ஆண்டியோட ஒய்ஃப் இருக்காங்களே, அவங்க ஜாம்பி கடிச்சிருச்சு. இதனால இவங்க இன்னும் ஜாம்பியா மாறுறதுக்கு வெறும் 48 மணி நேரம் தான் இருக்குது. இதனால ஆண்டி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, நம்ம ஒய்ஃபை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. இதனால என்ன பண்றாங்கன்னா அந்த போட்டை விட்டு வெளியே வந்து அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு கார் பாக்குறாங்க. கார் எடுக்கலன்னு போனா அங்க சில ஜாம்பிகள் சுத்திக்கிட்டு இருக்குது. எப்படியோ நம்ம ஆண்டி பாத்தீங்கன்னா அங்கிருந்து கார் எடுத்துட்டு போயிடுறாரு. இப்படி இவங்க வந்துகிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா காரை நிறுத்துறாங்க. ஏன்னா குழந்தைக்கு டைப்பர் மாத்தணும் போல. காரை நிறுத்தி டைப்பர் மாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பா ஆண்டியோட ஒய்ஃப் கீழே விழுந்து ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. எதிலே தெரிஞ்சது அவங்களுக்கு கொஞ்சம் சிவியரா ஆயிடுச்சா அப்படின்னு. இதனால அவங்க நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போடுறாங்க. என்னை இங்கேயே விட்டுட்டு போயிடு, நான் இங்கேயே ஜாம்பியா இருந்துக்கிறேன், நான் ஜாம்பியா மாறிட்டேன் அப்படின்னா உங்க 2 பேர்த்தையும் கடிச்சிடணும், எனக்கு பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆண்டியா இருந்துட்டு இல்ல நான் உன்னை காப்பாத்தியே தீர்வேன்னு சொல்லிடுறாரு. அப்படியே அவங்க வெளியே போக கூடாது அப்படின்னு என்ன பண்றாருன்னா டோர் ஆண்டிலையும் உடைச்சு விட்டுறாரு. இப்படியே கார்ல ஆண்டி வேகமா போய்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு ஜாம்பியை பார்த்து கார் திசை மாதிரி போய் ஒரு மரத்துல மோதிடுது. இதனாலேயே ஆண்டியும் அவங்க ஒய்ஃபும் கொஞ்ச நேரத்துக்கு பாத்தீங்கன்னா மயக்கம் போட்டுறாங்க. மயக்கம் தெளிஞ்சு ஏண்டி அவங்களோட ஒய்ஃபை பார்க்கும் போது அவங்க முழுசா ஜாம்பியா மாறிடுறாங்க. அவ்வளவுதான், நம்ம இங்கிருந்து தப்பிக்கிறோம்னு ஆண்டி குழந்தைய எடுக்கும் போது அப்படியே அவரோட ஒய்ஃப் ஆண்டியும் கடிச்சிடுறாங்க. வேற வழியே இல்லாம ஆண்டி அவரோட ஒய்ஃபை கொன்னுட்டு குழந்தைய எடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு. வந்துட்டு கதறாரு, நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி. அவரு அவரோட வாட்ச்ல டைமரை வச்சுக்கிறாரு 48 மணி நேரத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய காப்பாற்றணும் இல்லையா, அதனால குழந்தைய யாராவது நல்லா பார்த்து உங்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படியே ஒரு நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் பண்ண ஜாம்பியை பாக்குறாரு. அந்த ஜாம்பியா இவங்களை பார்த்து இவங்கிட்ட ஓடி வருது. இதனால இவர் ஒரு கட்டையை எடுத்து அந்த ஜாம்பியா அடிக்கலன்னு பாக்குறாரு. அப்போ ஒரு சின்ன பொண்ணோட குரல் கேக்குது, எங்க அப்பாவை எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி. அந்த பொண்ணு உடனே என்ன பண்றான்னா அவ கையை கிழிச்சு அந்த ரத்தத்தை பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல தேய்ச்சி விட்டுட்டு போயிடுறா. அந்த ஜாம்பியும் அந்த ரத்தத்துக்காக வந்துடுது. இந்த சின்ன பொண்ணு வந்தா பாத்தீங்களா, அந்த சின்ன பொண்ணோட பேரு தும்பி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்காரு. எங்க போறதுன்னு தெரியாம போய்கிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க ஒரு ஸ்கூலை பாக்குறாரு. அந்த ஸ்கூல்ல ஒரு லேடி இருக்காங்க. அந்த லேடி கிட்ட நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. அந்த லேடியும் எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாள் நீங்க இங்கே இருந்துக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல ஐடியா வருது, நம்ம குழந்தைய இவங்கள்ட்டே கொடுத்துட கூடாதுன்னு. அப்பதான் அவங்க சொல்றாங்க, எனக்கு கேன்சர் இருக்குப்பா, நான் கொஞ்ச நாள்ல நானும் இறந்துடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே சீனை கட் பண்ணி தும்பியோட அம்மா காமிக்கிறாங்க. அவங்க வந்து தும்பியை தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எந்த வேலை செய்யறாங்கன்னா, இவங்க ஒரு டீமா சேர்ந்துட்டு ஜாம்பியெல்லாம் கொன்னு அதை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதனாலதான் தும்பி பாத்தீங்கன்னா அவங்க அப்பா ஜாம்பியா மாறிட்டார் இல்லையா,
இல்லையா, இதனால அவரை மறைச்சிட்டு இவளும் மறைஞ்சிருக்கிறா. அவங்க அம்மா தும்பியை கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா தும்பி வெளியே வர மாதிரியே தெரியல. அடுத்த நாள் காலையில் ஆகுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ரத்த வாந்திலாம் எடுக்கிறான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பாத்தீங்கன்னா வெறும் 32 மணி நேரம் தான் டைம் இருக்குது. இதனால குழந்தையாட்டியாவது கொடுக்கணுமேன்னு சொல்லிட்டு அவசரமா கிளம்புறான். அப்ப அங்க ஒரு கார் நிக்கிறத பாக்குறான். அந்த காரை எடுக்கலாமேன்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தன் துப்பாக்கியால் ஷூட் பண்றான். நம்ம ஹீரோவை இல்ல, பக்கத்துல ஓடி வந்த ஜாம்பிய. அது மட்டும் இல்லாம அந்த ஜாம்பிய சுட்டா இல்லையா, அவன் வந்து ஒரு ஆர்மி மேன். அவனோட கால் வந்து இதுலயே மாட்டிக்கிச்சான். அதனால நம்ம ஹீரோவை ஹெல்ப் கூப்பிடுறான். நம்ம ஹீரோவும் அவனுக்கு தேவையான ஹெல்ப் பண்றான். நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணதுனால அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு பாத்தீங்கன்னா, நீ என் கூட வாழணும் அப்படின்னா நான் சொல்ற வேலையில நீ செய்யணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ ஜாம்பியால அஃபெக்ட் ஆனது அவனுக்கு தெரியாது. இவன் என்ன வேலை பண்றான்னு பாத்தீங்கன்னா, ஒரு கூண்டுக்குள்ள ஒரு மனுஷனை போட்டு அந்த மனுஷனை திங்க வர ஜாம்பி எல்லாம் சுட்டு கொன்னு அந்த ஜாம்பி கிட்ட இருக்கிற வேலைபலான பொருள் எல்லாம் இவன் எடுத்துக்கிறது தான் இவனோட வேலை. நம்ம ஹீரோவும் அந்த கூண்டு கிட்ட போய் பாக்குறான். போய் பார்த்தா தான் திட்டுது அந்த கூண்டுக்குள்ள இருக்கிறது தும்பி அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இன்னும் சிலரையும் பாத்தீங்கன்னா அவன் கூண்டுக்குள்ள போட்டு வச்சுட்டு சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த ஆர்மி மேனோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட குழந்தைய எடுத்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு என்ன நினைக்கிறான் அப்படின்னா, குழந்தைய இவங்க கிட்டே விட்டுட்டு நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதுக்காக சூசைட் பண்ணவும் போயிடுறான். அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசுறாங்க. இதோ பாருங்க, நீங்க ஜாம்பியால அஃபெக்ட் ஆயிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க செத்துட்டீங்கன்னா உங்க குழந்தைய அவன் நல்லா பாத்துக்க மாட்டான், இவன் ஒரு பொறுக்கி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரோட ஹஸ்பண்ட அந்த ஆர்மி மேன் கொன்னுட்டு இவங்களை வந்து அடிமையா வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆர்மி மேன் அங்க வந்துடுறான். வந்துட்டு என்னடா என் ஒய்ஃப் கூட தனியா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு நம்ம ஹீரோவையும் அடிச்சு மயக்கம் போட வச்சிடறான். நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கண் விழிச்சு பார்த்தா அவனும் தும்பியும் ஒரு கூண்டுக்குள்ள இருக்காங்க. எஸ், நம்ம ஹீரோவையும் அவன் கூண்டுக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டான். இப்போ அவன் கத்தறான் நம்ம குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினைக்கிறான். இதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு மீட்டை எடுத்து ஜாம்பி பக்கமா வீசுறான். அந்த ஜாம்பிலாம் அந்த மீட்டை பிடிச்சி இழுக்கும் போதே இந்த டோர் ஓப்பன் ஆகுது. இதனால தும்பியும் அவனும் தப்பிச்சிடுறாங்க. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா தன்னோட குழந்தையையும் அந்த பொண்ணையும் தும்பியையும் காப்பாத்திட்டு அப்படியே அவன் ஓட ஆரம்பிக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த ஆர்மி மேன் எந்திரிச்சு அப்படியே இவங்களை பார்த்து ஷூட் பண்ணி நிக்கிறான். அந்த பொண்ணு இருந்தாங்க இல்லையா, அவங்க குறுக்களை வந்து அவங்க அந்த புல்லட்டை வாங்கி இறந்து போயிடுறாங்க. இதனால அந்த ஆர்மி மேனே கதறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் தும்பியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ தும்பிக்கிட்ட, இதோ பாருங்க அப்பா ஜாம்பியே மாறிட்டாரு, இனி அவர் திரும்பி வர மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பதான் நம்ம தும்பிக்கு அவர் அப்பாவோட ஞாபகம் வருது. அதனால அவர் மறைச்சு வச்சிருந்த இடத்துக்கு போய் பாக்குறா. ஆனா அவரோட அப்பா அங்க இல்ல, யாரோ கொன்னு அவரை மரத்துல வச்சுட்டு போயிடுறாங்க. நான் இவருக்கு நல்லாவே தெரியுது இது அவங்களோட அம்மாவோட வேலை தான் அப்படின்னு. அவர் அப்பா இறந்ததுனால இப்ப தன்னை தானே காயப்படுத்திக்கிறா. ஒரு கல்லை எடுத்து தலதலையா அடிச்சுக்கிறா. இவர் வேணான்னு சொல்றாரு. ஆனா இவ கேட்கற மாதிரி தெரியல. நான் என் குழந்தைய காப்பாத்தியே ஆகணும், எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஹீரோ இன்னும் ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்கிறான். அப்படியே கீழே விழுந்து மயக்கம் ஆயிடுறான். இவனோட குழந்தை அழுகிற சத்தத்தை கேட்டு தும்பியா அங்க வந்துடுறா. இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோ முதல் சீன்ல ஒரு கப்பலை பார்த்திருப்பாரு இல்லையா, அதான் 2 குழந்தைங்களாம் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம குழந்தைய ஒப்படைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சு அங்க போறாரு. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குடும்ப தலைவன் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஜாம்பியால அஃபெக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட கடைசியா 6 புல்லட் இருக்குது, நாங்க 4 பேர் சூசைட் பண்ணி இறந்துக்க போறோம், உனக்கு 2 புல்லட் தரேன், நீயும் குழந்தையும் சூசைட் பண்ணி இறந்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இது முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்துகிட்டு இருக்கும்போது அவரு சூசைட் பண்ணி இறந்து போறாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் இவரு ஒரு முடிவு எடுக்கிறாரு, நம்மளும் சூசைட் பண்ணி இறந்து போயிடலாம் அப்படின்னு. அப்பதான் தும்பி வரா. வந்துட்டு இதோ பாருங்க, எங்க அம்மா கிட்ட கொண்டு போய் உங்க குழந்தைய விட்டுறலாம், எங்க அம்மா நல்லா பாத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி தும்பி சொல்றா. இதை கேட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, இது ரொம்ப நல்ல ஐடியாவா இருக்குது, வா உடனே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஜாம்பி மாறிக்கிட்டே இருக்குது. அந்த மலைக்கு அந்த பக்கம் ஒரு தீ வருது பாத்தீங்களா, அங்கதான் பாத்தீங்கன்னா தும்பியோட அம்மா இருக்கிறாங்க. அந்த டனல்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா, அதான் அந்த ஆர்மி மேன் இருக்கான் இல்லையா, அந்த ஆர்மி மேன் அங்க வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆண்டிய அப்படியே மயக்கம் போட வச்சிடறான். நம்ம தும்பியையும் அந்த குழந்தையும் இருக்கு இல்லையா, அந்த நம்ம ஹீரோவோட குழந்தைய எடுத்து கொல்லலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். தும்பியையும் அடிச்சு போட்டுறான். அவன் அந்த குழந்தைய எடுத்து கொல்லலான்னு பார்க்கும்போது ஏண்டி கண் விழிச்சிடுறாரு. விழிச்சதுக்கு அப்புறம் என் குழந்தைய விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவனும் ஒரு மாதிரியா அழுதுட்டு அந்த குழந்தைய இவங்ககிட்டயே கொடுத்துட்றான். ஏன்னா இவன் அந்த ஒரு பொண்ணு இறந்தாங்க இல்லையா, அவங்கள ரொம்ப லவ் பண்ணியிருப்பான் போல, இவங்களாலதான் அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஏண்டியோ பாத்தீங்கன்னா அந்த குழந்தைய வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்காரு. நடந்து வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த தும்பிய ஒரு மயக்கமான நிலையில இருக்கிறா. அதனால அவளையும் தாங்கி பிடிச்சிட்டு அப்படியே ஒரு முன்னேறி போய்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா ஏண்டி பாத்தீங்கன்னா அப்படியே அவரு ஜாம்பியா மாறிக்கிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல கீழே விழுந்து முக்காவாசி ஜாம்பியா மாறிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா பக்கத்துல மீட் இருக்கிறத காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே தும்பிக்கிட்ட போயிட்டு, இதை பாரு, நீங்க தான் என் குழந்தைய நல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் குழந்தைகிட்ட
கிட்ட, இதோ பாருமா அப்பா இனிமேல் இல்ல, இவங்க தான் உன் குடும்பம் எல்லாமே, அப்பா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு முத்தம் கொடுப்பாரு பாருங்க. இந்த சீன் பார்க்க ரொம்ப எமோஷனலா இருக்கும். அதுக்கப்புறம் ஆண்டி என்ன பண்றாருன்னா, அவர் பார்த்த மீட்டை எடுத்து ஒரு குச்சியில கட்டி தும்பி கிட்ட கொடுத்துட்றாரு. கொடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தும்பியையும் குழந்தையும் முதுகுல உட்கார வச்சுட்டு அந்த மீட்டை காமிச்சு அப்படியே முன்னேற மாதிரி காமிக்கிறாரு. இந்த பக்கம் அந்த தும்பியோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா ஜாம்பியை கொண்டுகிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும் போது ஒரு ஜாம்பி மட்டும் அப்படியே நடந்து வர மாதிரி தெரியுது. அந்த ஜாம்பி மேலதான் பார்த்தீங்கன்னா நம்ம தும்பியும் ஹீரோவோட குழந்தையும் இருக்குது. தும்பி நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்றா. அது மட்டும் இல்லாம தும்பியோ ஒரு சென்ட் வச்சிருக்கா. அந்த சென்ட் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஒய்ஃபோடது. அது அடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைக்கிறான்னா, ஹீரோக்கு அவரோட ஒய்ஃபோட ஞாபகம் வரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அடுத்த சீன்லயே பார்த்தீங்கன்னா அந்த தும்பியோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஹீரோவோட குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோவா அந்த குழந்தையோட வயித்துல தேங்க்யூ அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. நம்ம ஹீரோயும் அவங்க கொண்டுறாங்க. கொண்டுட்டு அவரை எரிக்காம அந்த தும்பியோட அப்பாவை மரத்துல இது பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம ஹீரோவையும் மரத்துல வச்சிடறாங்க. எப்படியோ சாக போற நேரத்திலையும் தன்னோட அப்பா தன்னோட குழந்தைய காப்பாத்திட்டாரு, ஒரு நல்ல இடத்துல விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த கதையை அப்படியே முடிக்கவும் செய்றாங்க.